ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிர்னி பழத்தோட ஒரு 10 யூசஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. சம்மர் டைம் வந்துட்டனால இந்த பழம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி இதை சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இது ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிர்னி பழம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு இதை நடுவில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க விதையெல்லாம் நம்ம இப்போ எடுக்கணும். விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் என்னோடய பாப்பாவுக்கு இதை ஜூஸ் போட்டு கொடுக்க போகிறேன். ஏன்னா இதை சும்மா கொடுத்தோம்னா அதில் கொஞ்சம் சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கனால அவள் சாப்பிட மாட்டா. அதனால் நான் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை ஜூஸ் போட போகிறேன். ஒரு கரண்டி எடுத்து அதில் கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார் இல்லாட்டி நல்லா பெரிய மிக்ஸி ஜார் இல்லாட்டி ஜூஸர் எடுத்து இதில் நம்ம இந்த பழத்தோட சதையெல்லாம் எடுத்து போட போகிறோம். கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுங்க, ஈஸியாக வந்துடும். என்னோடய பாப்பா சுகர் கண்டென்ட் இதில் கம்மியாக இருக்கனால அவ்வளோ இதுவாக சாப்பிட மாட்டா. அதனால் நான் அதை ஜூஸ் போட்டு கொடுத்துட்டோம்னா எப்படியாவது இதை குடிச்சிருவா. கண்டிப்பாக ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா அதனால் நான் அன்றைக்கி இவளுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்றத விட இதை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பட் என்னோடய பாப்பா சாப்பிட மாட்டா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். எல்லாத்தையும் நான் இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இதில் இப்போ நான் போட்டதில் 2 பேர் பெரிய கிளாஸில் 2 பேர் குடிக்கலாம். அதனால் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன். உங்களால் எவ்வளோ சர்க்கரை கரையிற அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அடிச்சுட்டு ஜாரில் ஒரு கிளாஸில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா குடிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், நான் கிளாஸில் ஊற்றி வச்சிட்டேன். இப்போ நான் இதோட யூசஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் நீர்ச்சத்து அதிகம் இருக்குது. நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, அப்புறம் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. இதில் நீர்ச்சத்து நிறைய இருக்கனால உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இது ஃபஸ்ட்டு நெஞ்செரிச்சலை போக்கிடும். ரெண்டாவது சர்க்கரை அளவும் இதில் கம்மியாக இருக்குது. கலோரிஸ் அளவும் இதில் கம்மியாக இருக்கனால உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கும். மூணாவது இதனால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கேன்சர் வராமல் தடுக்கும். உடம்புல உள்ள புற்றுநோய் உண்டாக்குற செல்கள் உடம்புல இருந்துச்சுன்னா அதை வேரோடு எடுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. அப்புறம் செரிமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. செரிமானம் இதை குடித்தோம்னா செரிமானம் ஆக்கிரும். சீக்கிரமே செரிச்சிரும் நம்மளோட சாப்பாடெலாம். அப்புறம் இது க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். நல்லா இதை டெய்லி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ட்ரை ஸ்கின்னே இருக்காது. நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். அப்புறம் உடம்புக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் உடம்புக்கு குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நீர்ச்சத்து நிறையா இருக்கனால அடிக்கடி பசி எடுக்காது. ஸோ உடம்பை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கலாம். அடுத்து கண்ணுக்கு இது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா அதில் விட்டமின் ஏ இருக்குது. அதனால இது கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் சர்க்கரை நோயாளிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சர்க்கரை நோயாளிங்க டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பழத்தோட ஜூஸ் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஒரு பாயிண்ட் என்னென்னா கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கும். ஏன்னா கிட்னி ஸ்டோன் வராமல் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா தண்ணி நிறைய எடுத்துக்காமல் இருந்தால் தான் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பழம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன் வராமல் நல்லா நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் தான் இப்போ நான் சொன்ன ஒரு 10 பாயிண்ட்ஸும் தான் இதோட மெயினான பாயிண்ட்ஸு. இது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே இந்த சம்மர் டைமில் இதை எடுத்துக்கோங்க. நம்மளோட பாடிக்கு நீர்ச்சத்து ரொம்ப தேவை. இந்த சம்மருக்கு இது குடித்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஜூஸாக குடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் பழமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பழமாகவே எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியாத பட்சத்தில் இல்லை உங்கள் குழந்தைங்க குடிக்க மாட்டாங்கங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸாக அடித்து கொடுக்கலாம். என்னோடய பொண்ணு இந்த மாதிரி அடித்து கொடுத்தா இதை கண்டிப்பாக சாப்பிட்ருவா. நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளாக. அதனால் உங்களோட பசங்களுக்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணுங்கள். இல்லை பெட்டர் உங்கள் பசங்க டைரெக்டாக பழத்தை சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் அந்த தோல் நீக்கிட்டு அதை கொடுக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.